டிவி நேயர்களுக்கு வணக்கம். போர்களை உருவாக்கும் மதவாதமும் இனவாதமும். ஐநா சபையில் அனுரவின் உரை. மதவாதமும் இனவாதமுமே உலகின் போர்களை உருவாக்குவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். Will aim of bringing about a just and lasting peace among the nations of the world. மேலும் இது தொடர்பில் கருத்துரைக்கையில் போதைப்பொருள் மற்றும் அதற்கான சந்தை இன்று உலகளாவிய ரீதியில் பல பிரச்சினைகளை உருவாக்கி வருகின்றது. போதைப்பொருள் வர்த்தகம் நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதோடு அவை உலகளாவிய அரசியலுக்கும் சுகாதாரத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல் உலகளாவிய நன்னடத்தைக்கும் அது அச்சுறுத்தலாக அமைகின்றது. போதைப்பொருள் மற்றும் குற்றங்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதோடு நான் உங்கள் அனைவரையும் உலகளாவிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்காக முன்வருமாறு கேட்டுக் கொள்கின்றேன். போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு எதிராக உலகளாவிய ரீதியில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுதல் வேண்டும். அத்துடன் போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்படுதல் வேண்டும். இதேவேளை ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஊழல் தடையாக இருப்பதோடு அது ஜனநாயகத்திற்கும் எதிராக செயற்படுகின்றது என்பதை நான் நம்புகின்றோம். அத்துடன் ஊழலானது வறுமைக்கும் வழிவகுக்கின்றது. ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது ஆபத்தான ஒரு விடயமாக இருந்தாலும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருத்தல் அதனை விட ஆபத்தானது. இதேவேளை மனித உரிமைகள் தொடர்பான உலகளாவிய பிரகடனம் மனித இனத்தின் குறிப்பிடத்தக்க வெற்றியாகும். மனித நாகரிகத்தின் வெற்றிகள் ஓரிரவில் நடப்பது அல்ல, அவை பல்வேறு தியாகங்களின் விளைவுகளாகும். அதேபோன்று ஊழலுக்கு எதிரான முதலாவது படி கடினமாக இருந்தாலும் அதனைத் தொடர்ந்து 1000 இலகுவான படிகள் வரும் என்பதில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். நான் 22 மில்லியன் மக்களை கொண்ட ஒரு தீவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். எமது நாட்டினுடைய சனத்தொகை உலகின் 0.3% ஆகும். நாங்கள் அளவில் சிறியதாக இருந்தாலும் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்துள்ளோம். இதேவேளை நாம் உலகளாவிய ரீதியில் நடைபெறுகின்ற யுத்தங்களையும் கண்டிக்கின்றோம். அதில் நீங்கள் அனைவரும் இணைந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். எந்த நாடும் போரை விரும்புவதில்லை. உலகில் எங்கு போர் நடந்தாலும் போரின் விளைவு துயரமாகும். 3 தசாப்த போரை எதிர்கொண்ட நாடாக போரின் துயரத்தை நாம் நன்கு அறிவோம். போரால் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்டோரின் பெற்றோர்கள், மனைவிமார் மற்றும் குழந்தைகள் இன்னொரு போரை விரும்ப மாட்டார்கள். ஒரு சிறந்த ஆட்சியாளர் உயிர்களை காப்பாற்றுவாரே அன்றி அவர் ஒருபோதும் உயிர்களை அழிப்பதற்கு எண்ணமாட்டார். காசா என்று குழந்தைகளினதும் அப்பாவி மக்களினதும் அழுகுரல் ஒலிக்கும் இடமாக மாறியிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையும் உரிய தரப்பினரும் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதோடு காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளையும் வழங்க வேண்டும். மதவாதமும் இனவாதமும் போரை ஏற்படுத்தும் காரணிகளாக இருக்கின்றன. மில்லியன் கணக்கான குழந்தைகள் உலகில் பசியால் இறக்கும் அதேவேளை நாம் ஆயுதங்களுக்காக பில்லியன் கணக்கில் செலவழித்து வருகின்றோம். மில்லியன் கணக்கிலான குழந்தைகளுக்கு பொருளாதார காரணங்களால் கல்வி நிராகரிக்கப்படும் அதேவேளை பில்லியன் கணக்கான பணம் இன்னொரு நாட்டை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு செலவிடப்படுகின்றது. 3 தசாப்த காலமாக போருக்கு முகம் கொடுத்த எமக்கு அதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு உரிமை இருக்கின்றது. இதேவேளை எனது நாடு தொடர்பாக எனக்கு சில கனவுகள் இருப்பதோடு உங்கள் அனைவரின் நாடுகள் தொடர்பாக உங்களுக்கும் சில கனவுகள் இருக்கும். எனது நாட்டு மக்கள் அனைவரையும் பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதே எனது கனவாகும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மதவாதமும் இனவாதமுமே உலகில் போர்களை உருவாக்குவதாக தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் போதைப் பொருட்களின் விழிப்புணர்வை கூறும் வகையில் போதைப்பொருள் மற்றும் அதற்கான சந்தை இன்று உலகளாவிய ரீதியில் பல பிரச்சினைகள் உருவாக்கி வருவதையும் ஜனாதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். இது மட்டுமல்லாமல் ஊழலுக்கு எதிரான முதலாவது படி கடினமாக இருந்தாலும் அதனைத் தொடர்ந்து 1000 இலகுவான படிகள் வரும் என்பதில் தான் நம்பிக்கை வைத்துள்ளதாக கூறிய ஜனாதிபதி ஊழல் ஒழிப்பு பற்றி பல்வேறு விடயங்கள் பற்றியும் கருத்துரைகளை மேற்கொண்டிருந்தார்.
I bring to your notice the need to implement the law strictly against these drug traffickers and prevent drug traffickers from taking refuge in our countries, and also to set up rehabilitation centers for rehabilitation purposes. Madam President, honored guests, we regard corruption as an epidemic causing widespread harm to broad swathes of society. We believe corruption to be an obstruction for development, a decisive threat to democracy and global well-being, and also a cause for poverty. Let me remind you that fighting corruption is dangerous, but not fighting corruption is even more dangerous. The Universal Declaration of Human Rights of 1948 was a remarkable victory for the people of the world. Civilizational achievements were never accomplished overnight. They were all results of unwavering efforts and sacrifices. And the struggle against corruption is also a difficult one. We must take the necessary steps here. The first step may be difficult, but if the courageous first step we take is correct, 1,000 steps will follow. That is what I believe. Madam President, delegates, be brave. All the rest will follow. Sri Jawaharlal Nehru has once stated so. I represent a small island of nearly 22 million people. Sri Lanka's population is about 0.30 of the global population. It is true that we are small in size and in numbers. Yet we have begun the struggle against corruption for the future generations of our country and the world. I propose that corruption should become an integral part of the culture of all UN member countries, the struggle against corruption. Madam President, I feel confident that all of you will join me in condemning war. There is no nation in the world that desires a war. The result of a war is a tragedy wherever it happens. We all know that. Even now, many countries of the world are experiencing the pain of that tragedy. As a country that lived through a 3-decade war, we know well the futility of war. No one who sees the pain and the suffering of parents, spouses, and children of the victims of war. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள்.